பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி செய்ய போகிறேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் தன்மை மாறாமலே செய்வாங்க. இப்படி தான் இருக்கும். பொரியல் பண்ணி முடிக்கும்போது இந்த கலரில் இருக்குமா, கலர் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு முட்டைக்கோஸை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, கரெக்டான தண்ணி வச்சுக்கணும். ஒரு 3/4 கிளாஸ் தலை 1/2 கிளாஸ் தண்ணி போதும். அந்தளவுக்கு ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சம் வந்து ஸ்டவ்வோட அளவு வந்து குறைச்சிட்டு வேக வைப்போம். பாதி அளவுக்கு இருந்தால் போதும். மூடி போட்டு மூடிடலாம். முட்டைக்கோஸ் வெந்துச்சா பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி இதோடைய முட்டைக்கோசுடைய அந்த வெள்ளை இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் மாறக்கூடாது. அந்த கலர்ஸ் மாறாமல் இருந்தால் தான் அந்த பொரியல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வதக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போடுறவங்க போட்டுக்கணும். நல்லெண்ணெய் சட்டி காஞ்சோன்னே நல்லா சேர்த்துடலாம். எந்த காய் வேகும் போது உடனே உப்பு சேர்த்து வேக வைக்கக்கூடாது. நம்ம லாஸ்ட்டு இறக்க போகிற கொஞ்சம் முன்னாடி போட்டால் போதும். அந்த கலர் மாறாமல் இருக்கும். இதெல்லாம் நான் எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. எங்கள் ஆயமைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். நல்லெண்ணெய் இதுக்கு ஒரு 3.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் வேணுங்கிறது ஊற்றிக்கலாம். 3, 4, 5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கணும், இந்த முட்டைக்கோஸ் வதங்கணும். பார்த்தீங்களா, எங்கள் அம்மாலாம் எல்லா சமையலுக்குமே எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. எண்ணெய் கம்மியாக சேர்ப்பாங்க, காரம் கம்மியாக சேர்ப்பாங்க. இந்த இவ்வளோ முட்டைக்கோஸுக்கு 1/2 கிலோ முட்டைக்கோஸு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது. காரம்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் நானும். இப்போ இது கூட உப்பு போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் சுருளை வதங்கும். நம்ம இந்த மாதிரி சில்வர் பத்தில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு போதும். எந்த பொரியலுக்கும் தேங்காய் கம்மியாக சேர்த்தா தான் அந்த காய்கறியோட டேஸ்ட் நமக்கு தெரியும். இல்லை, தேங்காயோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இதோட இப்போ நான் வந்து ஒரு 3/4 அளவு போட்டுக்கலாம். அளவு வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி இந்த அளவு போட்டிருக்கேன். இதோட கம்மியாக போகிறவங்க போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கட்டும். தண்ணியில் வேக வச்சு தான் சத்துக்கள் மாறாது நம்மளுக்கு. அந்த கலரும் மாறாமல் இருக்கும். அந்த முட்டைக்கோஸ் கலர் மாறாமல் இருக்கும். அதனால தான் இப்படி வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் முடி போச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கிளறி விட்டுலாம். லைட்டாக வதங்கினா போதும். முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துடலாம். அதில் காய்கறி பொரியல் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம இதை எப்படி செய்யணுங்கிறது தான். வெங்காயம் நிறைய வெட்டி அந்த மாதிரிலாம் செய்யணும் தேவையே கிடையாது. பொரியல் நம்ம காய்கறி வந்து உடம்பு சேரணும். வெங்காயம்லாம் பொரியலுக்கு இந்த அளவு போதும். இதுக்கு மேலே நிறைய போடணும் தேவை கிடையாது. தேங்காய் துருளும் அதே மாதிரி தான். உப்புலாம் கட்டாக்க பார்த்துக்கலாம்.
உப்பு கொஞ்சம் போடணும். 2 மிளகாய் போடுறதுக்கு இவ்வளோ காரம் அந்த மாதிரி இருக்குது. சில சமயம் காரம் அதிகமாகிடுச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மிளகாய் கிடக்குறதுங்களா அதை வந்து பொறுக்கி எடுத்துடலாம். ரொம்ப நமக்கு சேராது இல்லை. ஆனால் இப்போ தானே இந்த முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, காரத்தில் ஏன்னா காரம் தூக்கல அந்த மாதிரி இருக்குது. 2 மிளகாய் ரொம்ப காரமான மிளகாய் நினைக்கிறேன். 2 மிளகாய் போட்டோன்னே இவ்வளோ காரமாக இருக்குது. வீட்டில் வந்து யாருக்குமே அந்த மாதிரி காரம் இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து காரத்தை நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ நானே இப்போ 2 மிளகாய் போட்டேன்னா 1 மிளகாய் கணக்கு எடுத்துட்டேன். சில மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சில மிளகாய் காரமே இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து இந்த ஈரச்சத்து வந்து குறைஞ்சக்கூடாது, சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும். அதனால் வந்து வதக்க காய்கறியோட சத்து குறையும். அதனால் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும்போதே தேங்காய் சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ வந்து 4 கலர் கலர்னு பார்த்தீங்களா, தேங்காய் போட்டதுக்கப்புறமும் சரியாக இருக்கும். சில பேர் காய்கறிக்கு தேங்காயே போடாமல் கூட செய்வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். நமக்கு காய்கறி பிடிக்கிறவங்களுக்கு எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் பிடிக்கும். காய்கறி பிடிக்காதவங்களுக்கு எப்படி செஞ்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்குற முறையை பொறுத்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்க வச்சிடணும். பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து வச்சு கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அருமையான சுவையான முட்டைக்கோஸ் பொரியல், கேபேஜ் பொரியல் ரெடி. இப்போ ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு காரம் எப்படி டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதனால் அந்த காய்கறி பொரியல் எப்படி சாப்பிட்ணுன்னா சாப்பாடோடு கூட சாப்பிட விட ஒரு இப்படி சூடாக செய்யும் போதே ஒரு கிணத்துல வந்து சாப்பிட்றேன் செஞ்சு முடிச்சோடனே. அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது சும்மா பேர் கொஞ்சோன்னு சாப்பிடுவேன், அவ்வளோதான். எனக்கு எப்பவுமே இந்த சுட சாப்பிட பிடிக்கும். கீரையாக இருந்தாலும் சரி, என்ன காயாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சோன்னு ஒரு பவுல் வச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன். இந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே பாருங்கள். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செஞ்சுக்கலாம். கேபேஜ் பொரியல் ரெடி.